வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள். பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எந்த மன்றத்திலும் ஐயாவுக்கு அறிமுகம் தேவையில்லை. வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையிலே பேராசிரியர் சௌமித்திரன் ஐயாவை தெரிந்திருக்கும். கனடா மன்றத்தை பொறுத்தவரையிலே ஐயா ஏற்கனவே எமது மன்றத்திலே இணைந்து உடல் நலம் பற்றிய தொடர் சிந்தனை உரை ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அதை மட்டுமன்றி எல்லா வேதாத்திரிய அன்பர்களுக்குமே ஐயா அவர்களுடைய யூடியூப் வீடியோகள் மூலமாக மிகவும் பைத்தியமானவர். ஐயாவின் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் பல ஆயிரம் கூறலாம். ஐயாவுடன் பல வகையான பலரும் நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்தி ஐயாவிடம் தமது பிரச்சனைகள் எல்லாம் தேர்வு கண்டிருக்கின்றார்கள். ஐயா 20 வருஷங்களுக்கு மேலாக ஸ்கை யோகாவிலே தன்னை இணைத்து முழுமையாக தொண்டாற்றுவதிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். வேதாத்திரி மகரிஷி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த தொண்டாற்றி இன்பம் காண்பதற்கு பேராசிரியர் சௌமித்திரன் ஐயாவையும் அவர் மனைவியார் பேராசிரியர் பொன்னி அம்மாவையும் விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. 361 வருடத்தில் உள்ள 365 நாட்களையுமே முழுமையாக தொண்டிலே தம்மை ஈடுபடுத்தி இருப்பவர்கள். தினம் தினம் ஊராக சென்று வேதாத்திரிய வகுப்புகள் நடத்துவதோடு ஐயா தன்னுடைய ஆயுர்வேத சித்த மற்றும் வர்மக்கலை பற்றிய அறிவுகளை எல்லாம் பயன்படுத்தி எத்தனையோ பேருக்கு அவர் நாடி சென்றாலும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சற்றும் மனம் தொலைக்காது அவர்களுக்கு உதவி செய்து வருபவர். அதே போல வேதாத்திரி மகரிஷிகள் வேதாத்திரியத்தில் திளைக்கும் போது அன்பும் கருணையும் தானாக மலரும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அன்பும் கருணைக்கும் ஒரு சிறந்த உதாரணம் வேண்டுமென்றால் அதுவும் பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களும் பேராசிரியர் பொன்னியம்மா அவர்களும் தான். இந்த புரிதலை நான் ஐயாவிடம் நேரிலேயே பார்த்திருக்கின்றேன். நான் கடந்த வருடம் இந்தியாவுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்த போது ஐயாவையும் அம்மாவையும் பார்ப்பதற்குரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஐயாவுடைய தொண்டு இன்பம் காணும் தன்மையையும் ஐயாவினுடைய அன்பு கருணை இவற்றையும் அவர்களிடத்திலே என்னாலே நன்கு அனுபவிக்க முடிந்தது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் சௌந்தர் ஐயா அவர்கள் நமது மன்றத்திலே இணைந்து மீண்டும் நமக்கு ஒரு தலைப்பிலே சிந்தனை உரை வழங்க முன் வந்தது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். இன்று ஐயா தியானம் செய்தது என்று ஒரு அற்புதமான தலைப்பிலே எங்களுக்கு சிந்தனை உரை ஆற்ற இருக்கின்றார்கள். இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை.
குருவின் திருவடி சரணம். குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, அறிஞர்களே, இந்திய நேரப்படி மாலை, கனடா நேரப்படி காலை. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, தியானம் செய்திடு என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் கனடா ஸ்கை யோகா சென்டர் சார்பாக மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று, இன்றைய நிகழ்வுக்கு இறை அருளும் குரு அருளும் சூட்சுமமாக எழுந்தருளி எல்லா அன்பர்களுக்கும் எல்லா வளமும் அருளும் நலமும் அளிக்கட்டும். வாழ்க வளமுடன். அங்கும் இங்கும் அலையாமே அங்கும் இங்கும் அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தம் அங்கும் இங்கும் அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தம் இங்கே உள்ளது அறியல்றேன் எல் இதயம் தொட்ட சர்க்குருவே எங்கே எங்கே என்பவரை எங்கே எங்கே என்பவரை இருந்தபடியே இன்பமுற செங்கை காட்டி அழைக்கின்ற உன் செங்கை காட்டி அழைக்கின்ற எல் குருவே தவமே பணிகின்றேன் செங்கை காட்டி அழைக்கின்ற எல் குருவே தவமே பணிகின்றேன் என் குருவே தவமே பணிகின்றேன். வாழ்க வளமுடன். அம்மா வீடியோ வரலமா? வாழ்க வையகம். வீடியோ வரலமா? ஃபுல் ஸ்கிரீன் வீடியோ வரலையே. ஐயா இங்க எங்களுக்கு வருதே, மற்றவர்கள் சொல்றதோ வருதோ வருகுது ஐயா. உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே வருதா? வருகுது ஐயா. சரி, ஓகே. வருதுன்னா ஓகே. எனக்கு வந்து உங்களுடைய நேம் எனக்கு வந்து உங்களுது இது வரல. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்ததுன்னா ஓகே. ரைட். வருது ஐயா, எங்களுக்கு வருது ஐயா. ரைட். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம இன்னைக்கு சிந்திக்க போற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, தியானம் செய்திடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. ஏன் இந்த வந்து நம்ம அற்புதமான தலைப்பு அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த
பிரபஞ்சத்துல தோன்றி இருக்கிற அத்தனை மக்களுக்குமே இந்த தியானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த தியானம் கிடைக்காது. பொதுவா சொல்லும்பொழுது. எல்லாருக்குமே கிடைக்காது இந்த தியானம். தாய் தந்தையருடைய ஒரு பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் நமக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு இந்த வாய்ப்பு பொதுவா கிடைக்காது. 1. 2வது வேத அறிவியல்ல பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய முன் தலைமுறைகள்ல அவர்கள் செய்த புண்ணியமோ அல்லது அவர்களுடைய மரபணுவோடு ஒத்த மரபணு நமக்கு உள்ளே இருந்தாலோ நமக்கு இந்த தியானம் என்பது கிடைக்கும். ஏன் இது இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வேதம் சொல்வது துவதஞ்சன் என்று சொல்கிறது. துவதஞ்சன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு பேரு. இரு பிறப்பாளர்கள்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலே நமக்கு பிறப்பு ஒரு தடவை பிறப்புன்னா ஒரு தடவை இறப்பு தான். இறப்பது ஒரு தடவை, பிறப்பது ஒரு தடவை நமக்கு தெரியும். ஆனால் இந்த தியானம் செய்பவர்கள் இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு ஏன் வேதம் சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி பிறகு வளர்ந்து அதற்கு பிறகு ஒரு 272 நாட்களுக்கு பிறகு அந்த தாயினுடைய கருவிலிருந்து வெளியே நாம் வருவது ஒரு பிறவி. இது ஒரு பிறவி. இன்னொரு பிறவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருவோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த குரு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்த பிறவி என்பது நாம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாமும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்தை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிசயங்களையும் நாம பார்க்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்முடைய இந்த கண்களால இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கண்களால இந்த உலகத்தை நாம பார்க்கிறோம். கண்களால இந்த உலகத்தை பார்க்கிற நாம இன்னொரு உலகம் நமக்கு உள்ளே இருக்கிறது. அது இன்னொரு உலகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை உலகம், படைப்புலகம், 2 உலகங்கள். இறை உலகத்திலே இறைவன் மட்டுமே இருக்கிறார். படைப்பு உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் இருக்கிறது. ஆனால் இந்த படைப்பு உலகத்திலே இறைவனால் எது எது எல்லாம் படைக்கப்பட்டதோ அனைத்திற்கு உள்ளேயும் அந்த இறைவனே இருக்கிறார். இதான் அப்போ இறைவனால் படைக்கப்பட்டது இந்த உலகம். அப்ப இந்த உலகத்தை தாயினுடைய கருவிலிருந்து நாம வெளியில வந்தோம். இன்னைக்கு இந்த உலகத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப வீடியோல அடியேனை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது இந்த கண்கள் மூலமாக பார்க்கிறோம். இந்த கண்கள் இந்த புற உலகத்தை பார்ப்பதற்காக, அவ்வளவுதான், இறைவனுடைய அழகை பார்ப்பதற்காக பல ரூபங்கள்ல. அப்போ
அந்த இறை உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இறை உலகம் தான் எல்லா தோற்ற பொருட்களுக்கு உள்ளேயும் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப எனக்கு உள்ளேயும் அந்த சாட்சாத் பரம்பொருள் இருக்கிறது. அந்த பரம்பொருளை நான் பார்க்கணும் இல்லையா? அந்த பார்ப்பதற்குத்தான் இந்த புறக்கண்களால் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற இந்த புறக்கண்களால் இறை உலகத்தை, என்னுள் இருக்கின்ற அந்த பரம்பொருளை என்னால் பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வாசல்கள் கடக்கணும் நாம. திருமூலர் கூட ஒரு பாட்டுல சொல்லுவாரு, துன்புறும் வாசல் மென்மேல் வர 9 வாசலும் ஒக்கென அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரே அப்படின்னு திருமூலர். இந்த துன்புறும் வாசல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி. இந்த 5 தான் துன்புறும் வாசல். ஏன்? இந்த 5ம் நமக்கு முன்னால் இருக்கின்ற இந்த 6 தலைமுறை கர்மவினை பதிவுகளோடு தொடர்போடு ஏற்படுத்தி கொண்டுதான் 7வது தலைமுறையாகிய நான் இருக்கிறேன். அப்போ அவரவர்களுடைய இந்த கர்மவினை பதிவுகள், இந்த 5 வாசல்கள் தான் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, துன்புறும் வாசல் என்று சொல்கின்ற இந்த 5 வாசல்கள் வழியாத்தான் இந்த கர்மவினை பதிவுகளை அவரவர்கள் அனுபவிக்கணும். அப்போ நான் என்னுடைய கர்மவினை பதிவுகளில் முதலில் ஏற்றுக்கொண்டு ஏக காலத்திலேயே நான் வாழ்கின்ற காலத்திலேயே என்னுடைய பதிவுகளுடைய தாக்கத்தையும் நான் ஒன்று குறைத்துக் கொண்டு அல்லது பதிவே இல்லாமலும் வாழ்வதற்கு இந்த 5 வாசல் கடக்கணும். இந்த 5 வாசல் கடக்கணும்னா 6வது வாசல் தான் குரு வாசல் அப்படின்னு இருக்கு. அந்த குரு வாசலுக்கு பேர் தான் ஆக்கினை. அப்போ குரு என்ன செய்கிறார்? இந்த 5 சக்கரங்கள் வழியாக புலன் மயக்கத்திலே சிக்கித் தவிக்கின்ற ஒரு மனிதருக்கு எந்த ஞானத்தை தான் உணர்ந்தாரோ அந்த ஞானத்தின் திறவு புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு 6வது வாசலை, குரு வாசலை அவர் திறக்கிறார். முதல்ல குரு வாசலை திறப்பார். குருவாசல் திறந்த பிறகுதான் உச்சியில் இருக்கின்ற பரவாசலை திறப்பார். பரம் என்றால் இறைவன். இது பரவாசல், இது குருவாசல், இது பரம்வாசல். அப்போ வாழும் காலத்திலேயே தாயினுடைய கருவிலிருந்து வந்தது ஒரு பிறப்பு. நமக்கு குருவோடு தொடர்பு ஏற்பட்டு குரு நம்முடைய 3rd ஐ, 3வது கண், ஞானக்கண், நெற்றிக்கண்ணை குரு அவர்கள் நமக்கு திறக்கிறார். எப்பொழுது இந்த நெற்றிக்கண், ஞானக்கண், ஆக்ஞா திறக்கப்படுகிறதோ அது நமக்கு 2வது பிறவி. அப்போ ஒரு குருவோடு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு எவர் ஒருவர் ஆக்ஞா சக்கரத்தை, 3வது கண்ணை, நெற்றிக்கண்ணை ஒரு குருவின் துணை கொண்டு திறக்கிறாரோ அவருக்கு அன்று மறு பிறவி. இப்ப சொல்லுங்க, இப்ப நமக்கு எல்லாம் குருவோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. குரு என்ன செய்கிறார்? நமக்கு நெற்றிக்கண்ணை திறந்தார். அப்போ வாழும் காலத்திலேயே துவதஞ்சன் என்று சொல்லுகின்ற 2 பிறப்பாளர்கள், அந்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது.
அப்படி கிடைச்சிருக்குதுன்னா இந்த தியானம் நம்ம நிச்சயம் செய்யணும். தியானத்துக்கு நம்ம ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அடுத்த கேள்வி ஒண்ணு வரும். இன்றைக்கு மருத்துவம், விஞ்ஞானம் இதுல இருக்கிற ஆய்வாளர்கள் சொல்வது என்னவென்றால், உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மனிதருக்கு வரும் பொழுது ஒரு விஞ்ஞானத்தாலோ ஒரு மருத்துவத்தின் மூலமாகவோ அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் உச்சத்திற்கு சென்று விட்டது. ஆனால் விஞ்ஞானத்தாலும் மருத்துவத்தாலும் இன்று வரை விடை கிடைக்காத பொருள்கள் 2 இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒன்று மனம், மற்றொன்று உயிர். இல்லையா? அப்போ இந்த மனம் சொல்றேன் பாருங்க. அப்ப இந்த மனம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஏன் அடிப்படைன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு சில விஷயங்கள் நேர்மறையா சொல்ல வேண்டிய விஷயங்களை எதிர்மறையில சொல்லுவோம். உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவோம். நாம நிறைய இடங்கள்ல மனசுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாழ் அப்படின்னு அர்த்தம். மனசுக்கு இன்னொரு பேர் பாழ் அப்படின்னு பேர். பாழ் என்றால் இறைவன், இறைநிலை, பகவான், கடவுள், ஆல்மைட்டி, சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம். இத நம்ம உணர்வு நிலையில சொல்ல மாட்டோம். பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா இந்த பாழா போன மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அப்போ அது உணர்ச்சி நிலை. உணர்ச்சி நிலையில் சொல்கின்ற வார்த்தையை ஒரு மனிதர் உணர்வு நிலையில் சொன்னால் மனம் அவர் கையில் அடங்கும். அது ஏன் நம்ம கையில அடங்கல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பதிவுகள் நமக்கு தடுக்கிறது. ஏன் பதிவுகள் தடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவுகள் என்பது இறைவன் முதலில் கர்மாவை படைத்துவிட்டுத்தான் மனிதரை படைக்கிறார். அது மூலம் ஞாபகம். முதல்ல பதிவுகளை படைக்கிறாரு, அதற்கு பிறகுதான் அந்த அதற்கு உயிரே கொடுக்கிறார். இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் பிறகு ஏற்றுக்கொள்கிறது. எப்படின்னா, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தாயினுடைய கருவறையிலே 14வது நாள் ஒரு கரு உருவாகும் பொழுது, அந்த உருவார க்ஷண நேரம் இருக்கு பாருங்க, அப்போ எல்லா பதிவுகளும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தந்தையினுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், தாயினுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ரெண்டும் அங்க ரெக்கார்டு மெர்ஜ் ஆயிருக்கு. அப்ப அந்த 14வது நாள் கரு உருவாகிறது, அன்னைக்கு ஒரு உயிர் உருவாகவில்லை. அப்ப முதல்ல பதிவு வந்துருச்சு, 90வது நாள் தான் ஹார்ட் பீட் வருது அந்த குழந்தைக்கு. இப்ப புரியுதுங்களா? முதலில் இறைவன் கர்மாவை படைத்து விட்டுத்தான் பிறகுதான் மனிதனை படைக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்வது 100க்கு 100 அது உண்மை. அப்போ இந்த கர்மா இஸ் கிரியேட்டட் பை தி காட். கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு கர்மாவை
கடவுளாலேயே திருப்பி எடுக்க முடியாது. இது உண்மை, நிதர்சனம். கேரளாவில் நாராயண சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இந்த இடது கால் வீக்கம், ஆனக்கால், அவருக்கு வீங்கி இருக்கும், ஆனக்கால் சொல்லுவாங்க. சிறந்த பக்தர், தேவி உபாசகர். எல்லாரும் ஒரு பைத்தியம் கூட கிண்டல் பண்ணிருக்கிறாங்க ஒரு காலத்துல. ஒரு முறை அவருடைய அந்த சித்தர் சுயசரிதத்துல எல்லாம் படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவி அவர் முன்னே தோன்றியதாகவும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அவர்கிட்ட. அவர் சொன்னாரு, நான் ஏற்கனவே வாழ்க்கையில அனுபவிக்கிறது போரும், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறார். பாருங்க, கடவுளே முன்னாடி தோன்றும் பொழுது கூட எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அவர். இல்லை, உனக்கு என்ன வேணும் கேளுங்க, தரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ரொம்ப நாளா இந்த இடது காலில் இருக்கிற இந்த கால் வீக்கம், இந்த யானைக்கால் ரொம்ப வலியை கொடுக்கிறது. இதை போக்குன்னு கூட நான் கேட்கல. இதை வலது காலுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டார். எப்படி இருக்கு பாரு. அப்போ அந்த பரம்பொருள் சொல்லிட்டு தான், கர்மா என்பது அது படைக்கப்பட்டது, அதை விட்டுடு, அது இல்லாம வேற ஏதாவது கேளுன்னாராம். கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாராம். இது ஏன் இந்த இடத்துல இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதராக இருந்தாலும், மகானாக இருந்தாலும், தெய்வமாக இருந்தாலும், லார்டு கிருஷ்ணான்னு எல்லாரும் நம்ம ப்ரே பண்றோம். அந்த லார்டு கிருஷ்ணாவுக்கு ஒரு வேடுவனாலதான் மரணம் என்பது விதி. லார்டு ராமான்னு ப்ரே பண்றோம். அவர் கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடவுள் ஏன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் இல்லையா? இதெல்லாம் ஏன் நமக்கு இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்? நாம அதுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அதனுடைய தாத்பரியத்தை எடுத்து பாருங்க. இறைவனாகவே இருந்தாலும் மனித பிறவி என்று ஒன்று எடுத்து விட்டால், அது இறைவனாக இருந்தாலும் சரி, மகானாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக நம்மை போன்று இருந்தாலும் சரி, மூவருமே கர்மாவுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஏன் இந்த சப்ஜெக்ட் நம்ம இதை பேசும் பொழுது இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்குள்ள மனசுல, குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, இந்த உலகத்திலே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மனசு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறது. இந்த மனசுக்கு ஒரு பக்குவம் இன்னும் நமக்கு வரல. நாம எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த முயற்சி வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும் நாம எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குத்தான் ஒரு அற்புதமான டூல் இந்த தியானம். சரி, அப்ப நான் தியானம் செய்தேன்னா எனக்கு இதெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அது மாதிரி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நாம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு உலகத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இப்ப கலந்து கொண்டிருக்கிற நம்ம அத்தனை பேரை மட்டும் நம்ம பேசலாம். நாம இங்க இத்தனை பேர் இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு கலந்துட்டு இருக்கிறோமே, நாம யாராவது நானு இந்த அம்மா இந்த அப்பாவுக்கு குழந்தையா, மகனாகவோ மகளாகவோ நான் பிறக்க வேண்டும், யாராவது நாம ஆசைப்பட்டோமா? இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒண்ணு, the birth is not in my control. அப்ப என் பிறப்பே என் கண்ட்ரோல்ல இல்லையே. அப்ப என் கண்ட்ரோல்ல எதுதான் இருக்கிறது அப்படின்னா, எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம்?
எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? அங்கதான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. அப்ப இதுல இருந்து நான் வாழ்க்கையில வெளியில வரணும். உடல் நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பர்களே, உடல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு விடுபடணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு மாற்று ஏற்பாடு, ஒரு மருத்துவம், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சிகள், முத்திரைகள், பந்தங்கள், இப்படி பல வழிகள் இருக்கிறது. ஆனால் மனசுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இன்றைய விஞ்ஞானத்தால் கூட, இன்றைய நவீன மருத்துவத்தால் கூட இன்று வரை மனதை சரிப்படுத்துவதற்கு ஒரு மருந்து இன்று அளவு இந்த க்ஷண நேரம் வரை வரவில்லை. அது உண்மைதானே? அப்போ இந்த மனதை சரிப்படுத்தக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய, வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஒன்று உண்டு என்றால் அது தியானம். ஏன் இது இவ்வளவு சொல்ற த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷன், ஏன் இது இவ்வளவு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதோ 9 வகையான ஒரு பொக்கிஷம் நம்ம கையில வச்சிருக்கிறோம். 9 வகையான இந்த தியானங்கள் நாம கையில வச்சிருக்கிறோமே, அதனுடைய மதிப்பு நமக்கு இன்னும் கூட நாமளே கூட அதனுடைய மதிப்பை இன்னும் கூட உணரவில்லை அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கிறது இன்னும் கூட. ஏன்னா இன்னைக்கு யாராவது நீங்க உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மனவளக்கலை ஒரு ஒரு ஆன்மீகத்துல இல்லாதவர்கள் கிட்ட நீங்க போய் கேளுங்களேன். உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண எங்க சார் டைம் இருக்கு? பரபரப்பான வாழ்க்கை, வேகமான வாழ்க்கை, மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு நடுவுல நான் மெடிடேஷன் பண்ணணும்னு உட்கார்ந்தேன்னா கூட, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், மனசு இங்க இல்லை, மனசு எங்கேயோ போயிடுச்சு அப்படித்தானே சொல்றேன். இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? ஆனால் இது அத்தனைக்கும் விடை எங்க இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உட்கார்ந்தோடனே மெடிடேஷன் வந்துருமா? வராது. அப்ப மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளிக்கரிங் தான், அவ்வளவுதான். இப்போ இந்த மெடிடேஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்துல த ஃபார்முலா ஆஃப் மெடிடேஷன் பை பதஞ்சலி சித்தர் அப்படின்னு இருக்கும். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய மனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய மனம் 12 வினாடிகள், 12 செகண்ட்ஸ் தான். உன்னுடைய மனம் 12 வினாடிகள் வித்தவுட் எனி தாட்ஸ், எண்ணமற்ற நிலையில் உயிரோடு ஒடுங்கி நின்றால் ஒரு தாரணையில் நீ வெற்றி பெறுகிறாய். தாரணைனா என்னது? பதஞ்சலி யோக சூத்திரத்துல, அஷ்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, அதுக்கப்புறம் தான் தாரணா. ஏன்னா தாரணான்றது த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டு ரியலைஸ் யுவர் சோல். ஆத்மாவை உணர்றதுக்கு, பரம்பொருளை உணர்றதுக்கு முதல் ஸ்டெப் தாரணா, ரெண்டாவது ஸ்டெப் தியானா, மூணாவது ஸ்டெப் சமாதி. இதுதான் பதஞ்சலியினுடைய ஃபார்முலா. ஏன் இந்த இடத்துல இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, the formula of meditation created by Patanjali, the formula of meditation created by Vethathiri Maharishi, both are same. எதுலன்னு சொல்றோம் பாருங்க. உன்னுடைய மனம் 12 வினாடிகள் எண்ணமற்ற நிலையில் உயிரோடு ஒடுங்கி இருந்தால் ஒரு தாரணையில் நீ வெற்றி பெறுகிற. எவ்வளவு பாருங்க, 12 செகண்ட் தான்.
The next step is, உன்னுடைய மனம், when you are doing meditation, அந்த தியானத்துல இருக்கும் பொழுது உன்னுடைய மனம் 12 தாரணைகள் எண்ணமற்ற நிலையில் உயிரோடு ஒடுங்கிய நிலையில் நீ இருந்தால் ஒரு தியானத்தில் நீ வெற்றி பெறுகிறாய். அப்படின்னு என்ன? 12 தாரணைனா 12 into 12 144 seconds divided by 60 around 2.5 minutes. அப்ப நம்ம ஒரு லென்த்தி மெடிடேஷன் பண்ணும் பொழுது 2.5 நிமிஷம் மனம் எண்ணமற்ற நிலைக்கு போயிடுச்சுன்னா ஒரு தியானத்துல நம்ம ஜெயிச்சோம். 3வது ஸ்டெப், உன்னுடைய மனம் எண்ணமற்ற நிலையில் 12 தியானங்கள் உயிரோடு ஒடுங்கி இருந்தால் ஒரு சமாதியில் வெற்றி பெறுகிறார். அப்போ the calculation of time frame of samadhi is what? 12 தியானம். 12 தியானம்னா ஒரு தியானம்னா 2.5 நிமிஷம். 12 into 2.5 30 நிமிஷங்கள். அப்போ 30 நிமிஷம் எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டா that is called as samadhi. வேதாத்ரி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற மெடிடேஷனுடைய டைம் ஃப்ரேம் எவ்வளவு? மேக்சிமம் 30 minutes தான், எக்ஸப்ட் பஞ்சபூத நவகிரக தவம். ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு நம்ம 2 நிமிஷம் எடுத்துக்கிறோம். மெடிடேஷன் நம்ம அந்த ஆஸ்ட்ரல் டிராவல், அந்த சுக்கும பயணம் போறது 30 minutes தான். அப்போ பாருங்க, முதல்ல தாரணா, அதுக்கப்புறம் தியானா, அதுக்கப்புறம் சமாதி. there are 3 steps மெடிடேஷனுக்குள்ள நம்ம போறது. சரி, இந்த 3 ஸ்டெப்புக்குள்ள அந்த மெடிடேஷனுக்குள்ள நாம் போகணும். இப்படி 3 ஸ்டெப்புக்குள்ள அந்த மெடிடேஷனுக்குள்ள நாம் போகும் பொழுது என்னென்னலாம் எனக்குள்ள நடக்கிறது? வாட் ஆர் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எனக்குள்ள, என்னென்ன ரசாயன மாற்றங்கள் எனக்குள்ள ஏற்படுகிறது? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த the first advantage of meditation, doing meditation is, முதல்ல எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு க்ஷண நேரமும் எது எது எல்லாம் நடக்கிறதோ அதை முதல்ல அது நமக்கு அறமோ மற்றோ, அதாவது நல்லதா இருக்கலாம், மற்றதாகவும் இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம், அக்செப்டன்ஸ் பவர், முதல்ல அதுதான் வரணும். அது வந்தாதான் நாட் ஒன்லி மெடிடேஷன், நமக்கு வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயத்திற்கும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் நமக்கு இல்லை என்றால் நாம எல்லாருமே கர்மால சிக்கிடுவோம். புரியுதுங்களா? இப்ப இந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்வது, நம்ம எல்லாம் ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்களேன், நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். நீ இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கே தெரியாது. அப்ப நான் இறைவனை நோக்கி 100 அடி எனக்கு இறைவன் எடுத்து என்னை நோக்கி வைக்கிறாரு. நான் ஒரு ஸ்டெப்பு போனா போறோம், இறைவனை நோக்கி 100 அடி இறைவன் என்னை நோக்கி வராரு அப்படின்னு நம்ம இதை மட்டும் தான் பேசுறோம். ஆனா இதை மட்டும் ஏன் எல்லாரும் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, உனக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார்கள் நமக்கு. ஆனா டு பி பிராங்க், இதுல உண்மை என்ன தெரியுமா? இறைவனை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறார். ஆனால் இறைவனை நோக்கிய உன்னுடைய பயணம் ஒரு அடி முன்னே போனால் உன்னுடைய கர்மவினை பதிவுகள் உன்னை பின்னால் 1000 அடி இழுக்கும். இப்ப சொல்லுங்க, ஒரு அடியா பெருசா நாம எடுத்து வைக்கிறது?
இறைவன் நம்ம கிட்ட ஒரு 100 அடி பெருசா, 1000 அடி நம்மளுடைய கர்மா பின்னாடி இழுக்கிறதே அது பெருசா? அப்ப நான் ஒரு அடி முன்னாடி போறேன், பகவான் என்னை நோக்கி 100 அடி முன்னாடி வராரு, திருப்பவும் நான் 1000 அடி பின்னாடி போயிடுறேன். அப்ப இது எப்படி இது? அப்ப கடல்ல எப்ப அலை ஓஞ்சி நான் எப்ப குளிக்கிறது? அப்படிதானே இது? இதுலதான் என்ன பண்றோம் எல்லாரும் கேட்டீங்கன்னா, எனக்கு தியானத்துல நான் உட்கார்றேன், தியானம் வரலங்க அப்படின்னு நம்ம பாதி பேர் அந்த மாதிரி போயிடுறோம். அது கிடையாது. முயற்சி, முயற்சி, பயிற்சியும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். 2 இருந்தாதான் அதுக்கு வெற்றி வரும். ஏன்னா பரம்பொருளை உணரணும்னா சாதாரணமான விஷயமா? இல்லையா? இப்ப அதை உணரணும். நம்ம எல்லாம் நம்ம குருவாசலம் திறந்துட்டோம், பரவாசலம் திறந்துட்டோம். குருவாசலையும் பரவாசலையும் திறந்து வைத்துக் கொண்டு இறைவனை தேடும் பணி இன்னும் நிறைவு பெறவில்லை. ஏன்? நம்முடைய கர்மவினை பதிவுகள் அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது. இத பத்தி நம்ம யாரும் நாமன்னு சொல்றது யார சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை மனிதர்கள் தான். அதெல்லாம் ஒருத்தருக்குமே இன்னும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே பொருள் சார்ந்த உலகத்துல, மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கிறோம் எல்லாருமே. அந்த உணர்வு உலகம் என்கின்ற உலகத்துக்குள்ள இன்னும் யாருமே வெளி உலகத்துல இருக்கிற மக்கள் வரவில்லை. ஆனாலும் இன்னைக்கு பாருங்க, நீங்க உடல்ல ஒரு பிரச்சனை, ஒரு மன அழுத்தம், இன்னைக்கு பாருங்க எல்லாரும் இன்னைக்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, யூ கோ ஃபார் மெடிடேஷன். யோகா சென்டருக்கு போங்க, யோகா பண்ணுங்க, இந்த மெடிசன் எடுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. சொல்றாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு நவீன அறிவியலும் இந்த மெடிடேஷனை பண்ணு அப்படின்னு சொல்றதே. ஏன் பண்ணல? அப்போ இந்த தியானம் ஒரு 12 வினாடி நம்ம ஒடுங்கினாலே போரும். ஏன் அந்த 12 வினாடி ஒடுங்கணும்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாருங்க, இந்த மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பதஞ்சலி அண்ட் வேதாத்ரி மகரிஷி இப்படி 2 சைடுல நீங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னா, பதஞ்சலி அஷ்டாங்க யோகம்னு 8 யோகத்தை கொடுக்கிறார். பதஞ்சலி ரிஷி, த ஃபாதர் ஆஃப் யோகா, அவர் கொடுத்ததை வேதாத்ரி மகரிஷி என்ன பண்றாருன்னா 3ஆ சுருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா, இயமம், நியமம், ஆசனம், இது 3ம் உடல் சார்ந்தது. இது 3ம் உடல் சார்ந்தது. பிராணாயாமம் உயிர் சார்ந்தது. பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி, மனம், ஆத்மா சார்ந்தது. முதல் 3 உடலுக்கு, இடை 1, நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதல் 3 உடலுக்கு, இடை 1 உயிருக்கு, கடை 4 ஆன்மாவுக்கு, மனசுக்கு. இதைதான் மகரிஷிங்க என்ன பண்றாருன்னா, பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், உடல், மனம், உயிர் 3ஆ கொடுத்தார். இந்த 8 இந்த 3க்குள்ளே சுருக்கிறார். உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் 3ஆ சுருக்கிறார். அப்ப நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு டிவைன் பிலாசபிய அந்த இறை தத்துவத்தை எவ்வளவுக்கு நமக்கு மகான்கள், குரு அவர்கள் சுருக்கி கொடுக்கிறாரு. நாம இன்னும் அதுல ஏதாவது சுருக்கம் இருக்குமான்னு தான் பாக்குறோமே தவிர we are not trying that. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெடிடேஷனுக்கு நாம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனாலதான் இந்த தலைப்புக்கு பேரு தியானம் செய்திடு அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த ஒரு தலைப்பு இப்படி வச்சோம் இந்த இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவசங்கரம் ஐயா கிட்ட கூட பேசும் பொழுது கூட
ஐயா, எங்களுக்கு வந்து வி ஆர் கீன்லி இன்ட்ரெஸ்டட் டு ஹெட்டிங் அப்படின்னாரு அன்னைக்கு கூட பேசும் பொழுது. ஒன்று மௌனம், மற்றொன்று த டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஐயா சொன்னார், தவ நுணுக்கங்கள்னு. அப்ப ஐயா கிட்ட அதாவது சொன்ன, நாங்க கூட அதான் பேசணும். நான் அம்மா அன்னைக்கு பேசும்போது கூட போன வாரம், தவம் வந்துருத்துனா சரியான முறையில நம்ம சக்சீட் ஆயிட்டோம்னா மௌனம் தானா வந்துடும். அப்ப மௌனம் எனக்கு வரணும்னா வித்தவுட் மெடிடேஷன் மௌனம் வராது. அதனாலதான் இந்த தலைப்பை நாம வந்து எடுத்திருக்கிறோம். இது இப்ப நாம வந்து ஒரு மணி நேரத்துல முடிக்கக்கூடிய தலைப்பும் கிடையாது இது வந்து. ஏன்னா இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து 45 minutes gone. இன்னொன்னு வந்து we have not entered into the subject. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இது the importance of meditation. அப்ப நான் தியானம் செய்துட்டேன்னா எனக்கு எல்லாமே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா போயிடும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எவ்வளவு முயற்சிகள் அதுல எடுக்கிறோம், இதுதான் கேள்வி. அங்க என்னுடைய முயற்சி எவ்வளவு தூரம் இருக்காங்க. அப்ப அது ஏன் இதை தியானம் செய்திடு அப்படின்னு கேட்டோம்னா, தியானம் செய்திடு அபிமூர்த்தம் என்னும் வெற்றி கண்டினை அந்தரன் உன்னை அணுகிடும் சவயமும் அமனியில் செல்வம் காப்பாற்றுமா அப்படிங்கிற. ஏன் நான் மெடிடேஷன் செய்யணும் வாழும் காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமூர்த்தம் என்னும் வெற்றி கண்டன். அபிமூர்த்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரவாகம், ஒரு ஊற்று. இது வந்து அப்படி சொல்லும் போது சமஸ்கிருதத்தில் நிறைய பேர் புரியல. இத மகரிஷி நமக்கு சின்னதா சொன்னார். இப்ப சொன்னா புரியும். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இப்ப புரியுறதா? இப்ப எனக்குள்ள இன்ப ஊற்று இருக்கிறது, பிரவாகம். அது ஒரு ஃபவுண்டைன் வச்சுக்கலாம். ஒரு ஊற்று மாதிரி வருது, ஒரு கங்கை, ஒரு பிரவாகம். அது எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த உணர்வு நமக்கு தெரியும். எப்ப தெரியும்? தியானம் நம்ம பண்ணும் பொழுது தெரியும். அதான் தியானம் செய்திடு அபிமூர்த்தம் எனும் வெற்றி கண்டினை. அந்த வெற்றியை நீ பார்த்துடலாம். அதை பார்த்துட்டான்னா அவனுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றவனுக்கு எல்லாம் என்ன? அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம். அந்தரன்னா யாரு? காலன், யமன். யமன் நம்ம கிட்ட வந்து முன்னாடியே வந்து நான் அடுத்த வருஷம் 6ஆம் தேதி உங்ககிட்ட வரப்போறேன்னு சொல்லுவாரா? இல்லையே. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து சொல்லுவார். இல்ல, நான் இப்பதான் வந்து அவனின்னா அந்த உலகம், செல்வம் காப்பாற்றுமா. நான் இன்னைக்கு மெட்டீரியல் வேர்ல்டு பின்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன்னு. மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப், பட் தட் இட் செல்ஃப் நாட் அவர் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருள் சார்ந்த வாழ்க்கை தேவை, ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னை நெருங்கும் பொழுது நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ சுகமோ இந்த உலகத்துல என்னை காப்பாத்தாது. எது காப்பாத்தும் அப்படிங்கிறாரு. அதுக்குதான் ஒண்ணு, அது காப்பாத்தணும்னா நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தியானம் செய்திடு அப்படிங்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இந்த தியானத்துக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப நான் வந்து தியானம் செய்யணும் அப்படின்னா ஒரு குருவினுடைய தொடர்பு தேவை. அது நமக்கு கிடைச்சிடுச்சு. ஒரு குரு தொடர்பு நமக்கு கிடைத்திருது. அப்போ அந்த குரு தொடர்பு கிடைச்சி நானும் தியானத்துல உட்கார்றேன், பதிவுகள் இழுக்கும். அப்ப அந்த பதிவுகள் இழுக்காம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தியானத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான்.
நான் இப்ப மெடிடேஷன்ல உட்கார போறேன். முதல்ல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கங்க, மெடிடேஷனுக்கும் இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், மௌனம், அகத்தாய்வு, இது எல்லாத்துக்குமே, தியானம் எல்லாத்துக்குமே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான வைராக்கியம் ரொம்ப 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 அவசியம். ஞான வைராக்கியம் இருந்தா தான் இதுல நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா மெடிடேஷன் நான் உட்கார்ந்தேனே, என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய உடல் வந்து எனக்கு வந்து கோஆபரேஷன் கொடுக்கணும். எனக்கு உடல் கோஆபரேஷன் கொடுத்தா தான் என்னால மெடிடேஷன்ல அமைதியா உட்கார முடியும். இல்லைன்னா நம்ம மெடிடேஷன்ல உட்கார்ந்தோம்னா இடுப்பு வலிக்கும், கழுத்து வலிக்கும், கால் வலிக்கும், கால் மரத்து போகும், முட்டி வலிக்கும், தொடைகிட்ட வலி இருக்கும், உடம்பு அசைச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய மனம் ஒடுங்காது. எங்க இருக்கும்? மனம் முழுக்க அந்த வலி மேல போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ மெடிடேஷனுக்கும் தியானத்துக்கும் உடற்பயிற்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அன்பர்கள், மனவளக்கலை அன்பர்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயா, நான் வந்து மெடிடேஷன்ல உட்கார்றேன், எனக்கு வந்து சாந்தி தவம் சரியா உணர முடியல, ஆக்கினை உணர முடியல, 9 மைய தவம் உணர முடியல, துரியாதீத தவம் சரியா என்னால உணர முடியல. இப்படி எத்தனையோ பேர் நம்மளே கூட சொல்றோம் இல்லையா? நமக்குள்ள ஒரு காசிப் பண்ணும்போது நம்மளே கூட அன்பர்கள்லாம் பேசும்போது நம்ம சொல்றோம். மகரிஷியுடைய டெக்னிக் என்ன தெரியுமா அன்பர்களே? நம்ம கால் பயிற்சி பண்றோம் பாருங்க. இந்த கால் பயிற்சியில உள்ளங்கால் முழுசா அழுத்திட்டு பக்கவாட்டுல அழுத்தி முடிச்சுட்டு இந்த கணுக்கால் அப்படி அழுத்தணும் பாருங்க. கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அப்படியே அழுத்திக்கிட்டே வந்துட்டு அதை நம்ம மசாஜ் பண்றோம் பாருங்க. கிளாக் வைஸ் 3, ஆன்டி கிளாக் வைஸ் 3, கிளாக் வைஸ் 3 மசாஜ் பண்றோம் பாருங்க. அதை முறையா பண்ணிட்டோம்னா அதுக்கு வர்மத்துல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தி. பதஞ்சலி யோகத்திலேயே அதை சொல்லியிருக்கிறாங்க. திருமூலருடைய வர்மக்கலையிலையும் அதை சொல்லியிருக்கிறார். திருமூலரும் சொல்லியிருக்கிறார், பதஞ்சலியும் சித்தரும் சொல்லியிருக்கிறார். அந்த கணுக்கால் பகுதியை, சுற்றுப்பகுதியை சரியான முறையில நம்ம அழுத்தி விட்டுட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா குண்டலினி சக்தி அற்புதமாக, அபாரமாக மேலே எழும்பும். பாருங்க, இதைத்தானே நம்ம கால் பயிற்சியில பண்றோம். எல்லா இடத்துலயும் சொல்றோமே. பதஞ்சலி வந்து அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தின்னு சொல்றார் பதஞ்சலி. திருமூலருடைய இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கணுக்காலை சுத்தி இப்படி அழுத்தி விட்டுட்டு 3 முறை அழுத்தி விட்டுட்டு அதை இது பண்ணிட்டோம்னா, அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அங்க மட்டும் 5040 நரம்புகள் இருக்கிறது. அதுல 40 நரம்புகள் அங்கிருந்து நேரா போய் கருமையத்துல தொடர்பு கொள்றது, மூலாதாரத்துல. இந்த 40 நம்ம அப்படி பிளிக்கரிங் பண்ணி விட்டுறோம், டியூன் பண்ணிட்டோம். இது நேரா மூலாதாரத்துல போய் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி விட்டுடும். 1. மிச்சம் இருக்கிற 5000 நரம்புகள் அங்கிருந்து நேரா அங்கிருந்து கிளம்பி வந்து நம்மளுடைய முகத்துல 2 பக்கத்துலயும் இங்க இருக்க ட்ரைஜோமினால், மெடிக்கல் சயின்ஸ்ல கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம். இங்கதான் இந்த இடத்துல அப்படியே இருக்குது, ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம்னு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்றவங்களுக்கு எல்லாம் முகப்பொலிவு, கண்கள்ல காந்த ஆற்றல், வசீகரத்தன்மை, ஸ்கின் டோன் மாறாது, ஸ்கின்ல சுருக்கம் விழாது, முகம் பொலிவுடன் இருக்கும். முக்கியமா ஃபேஷியல் பேராலிஸ், முகவாதம் வராது. பாருங்க, அப்போ த வேல்யூ ஆஃப் குரு கொஞ்சம் நம்ம இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? பாருங்க, அப்போ ஏன் இதை சொல்றோம் கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சிக்கு உள்ளேயே டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கிறது. ஒவ்வொரு நம்ம உடற்பயிற்சியில நிறைய அந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். ஏன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா இருக்கு பாருங்க.
இந்த பிரத்யாகார நிலைமைக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னாலே கைப்பயிற்சியினுடைய முதல் நிலை. 4 மூச்சு கையை மேல தூக்கிட்டு 4 மூச்சு கீழே இருக்கிற 2 மூச்சு விடுறோம் பாருங்க, அதுதான் பிரத்யாகாரம். எப்போ பிரத்யாகாரம் நமக்கு கிடைக்கிறதோ அப்பவே நம்ம ஆல்பா மோடுக்கு போயிடலாம். அதனாலதான் மகரிஷி சொல்றாரு, உடற்பயிற்சியே ஒரு தவம். அப்ப உடற்பயிற்சியே தவம்னா நம்ம தவம் அதோட சிறந்தது தானே. அதனாலதான் சொல்றோம், தியானம் நம்ம நல்லா நம்ம தியானம் நல்லா செய்யணும், தியானம் செய்யணும், தியானம் செய்யணும் நம்ம சொல்றோம். நண்பர்களே, இப்போ நாம இன்னைக்கு ஒரு அவுட்லைன் தான் பார்த்திருக்கோம். அதாவது ஏன் நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நாம இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் தான், ஒரு விழிப்பு நமக்குள்ள ஒரு விழிப்பு நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். எஸ், நான் இன்று முதல் தியானம் செய்வேன், சரியான முறையில செய்வேன். அப்போ நான் தியானம் செய்யும் பொழுது நான் இந்த தியானத்தினுடைய மெயின் நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, புறக்கண்ணால படைப்பு உலகத்தை பார்க்கிறோம், அகக்கண்ணால இறை உலகத்தை பார்க்கணும். அந்த இறை உலகம் எனக்குள்ள இருக்கிறது. ஏன்? அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. மகரிஷி அந்த டெக்னிக்க சொன்னார். அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவர் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறார். அங்க கடவுள் அண்டத்துலன்னா இங்க உயிரா இருக்குது, அதுதான். அப்ப அங்க கடவுள், இங்க உயிர், இங்க உயிர், அங்க கடவுள். இது யாருக்கு தெரியும்? மகரிஷி அடுத்த வரியிலே சொல்றாரு பாருங்க. அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவர் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறார். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவர். நல்லா பாருங்க, மகரிஷி சொல்றது, கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவர் அண்டத்தில் பிண்டத்தில் அவனையே காண்கிறார். கண்டம்னா எது? விசுப்தி. கண்டத்திற்கு மேலே எது? ஆக்கினை. இது 5வது. இது கண்டத்திற்கு மேலே கருவில் நிலைத்தவர், உயிர் ஒடுங்கை நிலையில் அங்க யார் ஆக்கினை தவம் பண்றாங்களோ அண்டத்தில் இருக்கிறதோ அந்த இறை உலகத்தை அதன் வழியாக தனக்கு உள்ளே பார்க்கிறார். பாருங்க, ஒரு ஆகினை தவத்திலேயே நம்ம பரம்பொருளை உணர்ந்து விடுகிறோம். இன்னும் இதை தாண்டி நமக்கு துரியாதீதம் இருக்கிறது, 9 மைய தவம் இருக்கிறது, பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கிறது. பாருங்க, அப்போ இப்ப தெரியுதுங்களா மெடிடேஷனுடைய பவர் என்ன அப்படின்னு? எனவே அப்போ நான் இப்போ உங்களுக்கு தெரியும், இயமம் நியமம்ன்றது மனிதனாக பிறந்தவர்கள் நம்முடைய நித்திய கர்மாக்களிலே எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதான் இயம நியமங்கள். இந்த இயம நியமங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இதை கடந்து அந்த இயமம் நியமம் சரியா கடந்து அடுத்ததுதான் உடல் மேலே ஒரு அக்கறை இந்த உடலுக்கு செய்வதுதான் உடற்பயிற்சி. இயமம் நியமம் ஆசனம். எப்போ இந்த உடல் மேல ஒரு அக்கறை வருதோ அந்த உடலுக்கு, இந்த உடல் நம்ம எப்ப சொல்லுவோம், இந்த உடலுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருந்தா தான் இது உடல்னு சொல்லுவோம். உடலுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா இதுக்கு பேர் பிரேதம், பிணம், டெட் பாடி, சவம். அப்போ ஆசனம் அடுத்தது. அப்ப அந்த உயிருக்கான பயிற்சி தான் பதஞ்சலி பிராணாயாமம்ன்ற. பாருங்க, இயமம் நியமம் கடந்து அதுல ஒரு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை கடந்து உள்ள வந்தோம்னா உடற்பயிற்சி ஆசனம், அடுத்தது உயிருக்கு பிராணாயாமம். அந்த உயிரோட ஒடுங்கி நிற்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்?
பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன அர்த்தம்? வெளியில இந்த புற உலகத்தையே பார்த்து 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 புலன்கள் வழியா புற உலகத்தை பார்த்து இந்த புற உலகத்தோடவே தொடர்பில் இருக்கிற இந்த மனம் புற உலகத்தில் இருக்கின்ற தொடர்பை துண்டித்து விட்டு அக உலகத்திற்கு வருகின்ற ஒரு டெக்னிக் தான் பிரத்யாகாரம். அப்ப நான் பிரத்யாகாராக்கு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு 2 டூல் நம்ம கிட்ட இருக்கு, 2 கீ நம்ம கிட்ட இருக்கு. அந்த 2 கீ தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் மெடிடேஷன் நம்ம என்ன பண்றோம்? நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி. இந்த நாடி சுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நாடி சுத்தி ஜென்ரலா பார்த்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டார்ட் மெடிடேஷன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிடுறான் நிறைய பேர்லாம். நாடி சுத்திக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும், தண்டுவட சுத்திக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும். நாடி சுத்தி 5 நிமிஷம் பண்ணிட்டோம்னா வெளியில அலையிற மனம் உள்ள வந்துடும், பிரத்யாகாரத்துல வந்துடும். பிரத்யாகாரத்துல வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன மெடிடேஷன் நான் பண்றேன்? ஆகினை, சாந்தி, துரியம், அப்படி ஒரு சக்கரத்துல போய் நிக்கிறீங்க பாருங்க. அப்போ அதுக்கு நிக்கிறதுக்கு தான் நமக்கு உதவி செய்யறது தண்டுவட சுத்தி, ஸ்பைன் கிளியரன்ஸ். இப்ப வெளில இருந்த மனசு உள்ள வந்துடுது. உள்ள வந்த உடனே இந்த ஸ்பைனோடு ஒட்டி இருக்கிற இந்த சக்கராஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பைனை கிளியர் பண்ணும் பொழுது தண்டுவட சுத்திய தண்டுவடத்தை சுத்த பியூரிபிகேஷன் பண்ணும் பொழுது சக்கராஸ் வில் பி ரெடி. சக்கராஸ் அது எப்பவுமே ரெடியா இருக்கு, நாம தான் அதுகிட்ட போகல, அது ரெடி ஆயிடும். அப்ப நாடி சுத்தி தண்டுவட சுத்தியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்த சக்கரத்துல போய் நிக்கிறீங்களோ அங்க போய் அப்படியே போய் நின்னுடலாம். அப்போ இந்த நாடி சுத்தியும் தண்டுவட சுத்தியும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம பண்ணக்கூடாது. அது 2 தான் கீ. ஒரு கோயிலுக்குள்ள இறைவனை பார்க்க போனோம்னா கோபுர வாசல் திறக்காம நம்மளால உள்ள போக முடியுமா? அந்த கீ தான் என்ட்ரன்ஸ், நுழைவு வாயில். எதுன்னு கேட்டீங்கன்னா நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி. அந்த நாடி சுத்தியும் தண்டுவட சுத்தியும் நம்ம முறையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மெடிடேஷனுக்கு உள்ள போனோம்னா அந்த சொர்க்க வாசலை அனுபவிப்பதற்கோ அதுக்கு வார்த்தைகள் இல்லை. எனவே தியானம் செய்திடு. நண்பர்களே, இன்னைக்கு நாம 1 மணி நேரம் இப்போ ஒரு அவுட்லைன் தான் பார்த்திருக்கோம். ஐயா கிட்ட நான் பேசுறேன், திரும்ப பேசி நாமும் ஒவ்வொரு சிந்தனை விளக்கத்திற்கு ஒரு தவத்தை எடுக்கலாம். இப்ப நம்ம அடுத்த சிந்தனை விளக்கத்திற்கு ஆகினை தவத்தை மட்டும் பேசுவோம். அடுத்த சிந்தனை விளக்கத்திற்கு சாந்தி தவத்தை மட்டும் பேசுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தவமா உள்ள போகலாம். நாம தியானம் செய்திடு பாகம் 2ல ஆகினையின் அற்புதங்கள் நாம வெரி ஷார்ட்லி நம்ம திருப்ப சந்திக்கலாம். பி ரெடி டு டூ மெடிடேஷன். ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில நல்ல முறையில பயன்படுத்துவோம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பினை எனக்கு நல்கிய கனடா ஸ்கை மன்றம் நிர்வாகிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வு ஐயா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அந்த நிகழ்வுல நம்ம இந்த தியானம் செய்திடு பாகம் 2ல ஃபர்ஸ்ட் மெடிடேஷனுக்கு உள்ள நம்ம சிந்தனை நம்ம செய்வோம், தியானம் செய்வோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. எங்களுக்கு வளர்வு போல இந்த முறையும் ஒரு சர்ப்ரைஸ் தந்திருக்கிறார். போன முறையும் எங்களுக்கு உடற்பயிற்சியை பற்றிய வகுப்பு நடத்திய போது ஒரு வகுப்பை செலவழித்து இது அறிமுகம் மட்டும்தான் தொடரும் என்று எங்களுக்கு அப்பொழுது ஒரு சர்ப்ரைஸ் தந்திருந்தார். அதே போன்று இன்றும் நான் எதிர்பாராத மாதிரி தியானம் செய்து நின்றுட்டு அறிமுகத்தை தந்துவிட்டு தொடர் வகுப்பு இடம்பெறும் என்று எங்களுக்கு
ஒரு சர்ப்ரைஸாக தந்திருக்கிற மிக மகிழ்ச்சி ஐயா. நாங்கள் இதை எப்படி உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலுக்குள்ளே எங்களுக்கு இது கிடைக்குமா என்று கேட்கறதுக்கு யோசித்து கொண்டிருந்தோம். நீங்களாகவே அந்த அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க மிகச்சிறப்பு. வளமுடன். வாழ்க. மிகச்சிறப்பு ஐயா. தியானம் செய்ய வேணும், எல்லோரும் எப்போதும் தியானம் செய்ய வேண்டும் என்று யோசிப்பதுதான். ஆனால் அதை ஏன் செய்ய வேண்டும் என்றதுக்கான அந்த உந்துதலை ஐயா நிறைவாக எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இதை கேட்டவர்கள் யாரும் முயற்சிக்கால் இருக்க மாட்டார்கள் என்றுதான் நம்புகின்றோம். மிகச்சிறப்பு ஐயா. அது மட்டுமில்லை, தொடர்ந்து வகுப்புகள் ஐயா எங்களுக்கு தர இருக்கின்றார் என்பது அதை விட மகிழ்ச்சி. அதை விட இது இன்னும் உற்சாகத்தை தருகின்றது. இப்பொழுது அன்பர்கள் பலர் கேள்வி பதில் இருக்கும் ஐயா. அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். போலாம். ஐயா, ஐயாவுடன் கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். முதலாவது முத்துக்குமார் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் முத்துக்குமார் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. எங்க ஊர்ல நீங்க சொன்ன வார்த்தை பொதுவான வார்த்தை தான். ஆக்சுவலா இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் நிறைய தடவை இந்த வார்த்தை சொல்ற பாழா போன மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதுங்க ஐயா, நீங்க சொன்ன விளக்கம். இந்த பாலா, நான் கூட பாலைத்தான் நினைச்சீங்க. இந்த பால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். பாலுங்கிறதும் அது ஒரு வார்த்தை, மனதுங்கிறது இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு கொடுப்பினைங்க. இன்னைக்கு இது வந்ததுனால இதை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப விளக்கம் சூப்பரா இருந்துங்க ஐயா. அதுவும் கருமையத்திலேயே பதிவை துவங்கிடுறாங்க. நம்மளுடைய பதிவு அங்கேயே ஆரம்பிச்சுட்டு அப்புறம்தான் குழந்தையே உருவாகுதுங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல மறுபிறப்பு சிறப்புங்கய்யா. உங்க சொல்ல வேண்டியது இல்லைங்கய்யா. இதை போய் நான் திருப்பி நீங்க பேசுறதெல்லாம் பேசி காட்டுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்து நான் கூட நினைச்சேங்கய்யா, என்ன ஐயா இப்போ தவத்துக்கே இன்னும் விளக்கம் இன்னும் இருக்கே, இப்ப எப்படி இன்னைக்கு முடிச்சிருவாங்களா, வாய்ப்பு இருக்காதே அப்படின்னு என்ன போட்டுட்டே இருந்தா கரெக்டா நீங்களும் சொல்லிட்டீங்க, தொடரும்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் முத்துக்குமார் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்து கிருபாநிதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். கனடா சும்க்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் சவுந்தரன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் மதுரை அறிவித்திருக்கோள் போயிட்டு வேகமா வந்து இப்பதான் லாஸ்டா ஒரு அரை மணி நேரம் கேட்டேன் ஐயா. நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை தியானம் பழகிடு, தியானம் செய்திடு. இது ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம்? தியானத்தை பழகு, நீங்க ஜூம்ல அடிக்கடி பல இதுல சொல்லிருக்கீங்க. தியானம் பழகிடு, தியானம் செய்திடு. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்ல இன்னமே தான் கத்துக்க போறோமா? எனக்கு அது உங்கள்கிட்ட இன்னைக்கு நீங்க சொன்ன தலைப்புல இருந்து கேட்கலான்னு தோணுச்சியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. அதாவது ரெண்டுமே அதுதான். அதாவது பயிற்சி தொடர்ச்சி, அதுதான் அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம், அவ்வளவுதான். பழகிடுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டே டு டே நம்மளுடைய நித்திய கர்மால எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா தானாவே நம்ம அதை வந்து டெய்லி எழுந்தா பல் தேய்க்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, காலை கடன் கழிக்கிற மாதிரி, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தியானத்தை வந்து அதுக்கப்புறம் வந்து செய்யறதுக்கு வந்துடும். அதான் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை டெய்லி அதை பழக்கத்துக்கு எடுத்துட்டு வரணும். அடுத்தது அதையே நமக்கு வந்து ஒரு ரொட்டீன் நித்திய கர்மாவா மாறிடணும். அதுதான் அதான் பழகிறது செய்யறது. அதுதான் அப்படி சொன்னோம். பயிற்சி தொடர்ச்சி, அந்த முயற்சி கண்டினியூவா இருக்கும்போது நமக்கு அதுல வந்து வெற்றி கிடைக்கும். அதை தான் அப்படி சொன்னோம்மா. வாழ்க வளமுடன். பழகிட்டா செஞ்சிருவோம் இல்லையா ஐயா? பழக்கத்துக்கு வந்துட்டு வழக்கமாயிடும். ஆமா, நம்மளே பாருங்க, நிறைய பாருங்க, இல்ல நம்மளே பாருங்க, நிறைய விஷயம் பாருங்களேன். நான் என்னையா பண்றது, நெகட்டிவ் எல்லாம் பாருங்க, நான் என்ன இப்படி அப்படி பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சுன்னு நம்மளே சொல்றோம் பாருங்க நிறைய விஷயத்த. ஆமா ஐயா. ஆமா, அந்த மாதிரி தியானத்தை நம்ம வந்து நெகட்டிவா தான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம், தவிர பாசிட்டிவா பழக்கப்படுத்தி வச்சுக்கலையே. நன்றி ஐயா. இது யூடியூப்ல வருமா ஐயா? நான் முதல்ல ½ கேட்கல. கண்டிப்பா நான் உங்களுக்கு கண்டிப்பா யூடியூப்ல வந்துரும். ஸ்கை கனடால இருந்து வந்துரும். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நன்றி ஐயா. வாழ்க. ரொம்ப சிறப்பு. கனடா ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்து தனாயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைக்கு வார 2 ஒன்று எனக்கு டக்குன்னு மனதில் வந்து என்னடா ஐயா, இது முதலும் சொல்லியிருக்கிறேன். ஐயாவின் யூடியூப்பில் கணக்கு கேட்டுருக்கேன் ஐயாவின் சிந்தனை உரைகள். அதில் ஐயா ஐயாண்ட குரல் வளம் ஒரு மருந்தை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடுனீங்க. அது இன்றைக்கும் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு.
அப்போ நான் இன்றைக்கு யோசிச்சுட்டு வந்தது ஐயா வீட்டிற்கள் அது திருப்பி பாட முடியுமான்னு கேட்கறது யோசிச்சுனா, ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்று சொன்னால் ஐயா தொடங்கும் போதே பாட்டுவிடான் தொடங்கினார். அது ஐயா அப்படி ஆச்சரியம், நான் அதை நினைச்சு கொண்டு இருந்தேன். நல்லது ஐயா. அடுத்தது ஐயா கேள்வி என்று சொன்னால், இப்போ நீங்கள் சொல்லியல் அந்த அதாவது வந்து தியானம் வந்து எங்கிட்ட முயற்சியை பொறுத்தது, எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதன் சக்ஸஸ் அதை பொறுத்ததுன்னு சொல்லி அதோட சொன்னீங்க. அந்த அதுக்கு வந்து ஞான வைராக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த முயற்சி என்று சொல்லும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது அதாவது வந்து கூடிய கூடிய நேரம் செய்கிறதோ, அல்லது இப்போ பாருங்கள் நாங்கள் தவம் ஜெயிச்சு அது ஆரம்பத்தில் வருவதில்லை, எல்லாம் எண்ணமெல்லாம் இழுத்து கொண்டே போகுது. அப்படி இழுக்க இழுக்க இல்லை அதை விடாமல் இல்லை இரு 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 என்று அந்த அதை விடக்கூடாது. அதுதான் அந்த ஞான வைராக்கியம். அப்படியா ஐயா? கரெக்ட். அதுதான் ஞான வைராக்கியம்ன்றது. அதுதான் ஞான வைராக்கியம். என்ன கேட்டேன், இப்படி சொல்றேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுல சொல்றேன். நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு வந்து தீர்மானம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பொருளை வாங்குற வரைக்கும் உங்களுடைய எஃபர்ட் எப்படி இருக்கும், அது மேலே தானே இருக்கும். ஆமாய்யா. until 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 you get that பொருள் இல்லையா? அப்போ முடிகிற வரைக்கும் உங்களுடைய முழு ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கும். அது போல தான் இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், இது எல்லாமே நான் வந்து கம்பல்சரியா இது எனக்கு மஸ்ட், நான் இதை செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி நாங்க அதான் உடற்பயிற்சி கிளாஸ்ல நாங்க சொல்லுவோம், இன்னைக்கு நான் ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யலையா ஒருவேளை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் எடுங்கோன்னு சொல்லுவேன் நான். புரியுதுங்களா? புரிஞ்சுது ஐயா. ஐயா அடுத்த ஏன்னு சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பூர்வ புண்ணியம், அதாவது வந்து இந்த இதுக்கு வருவதற்கு பூர்வ புண்ணியம் இருக்க வேணும், மற்ற அந்த சந்ததிகள் அந்த மரபணுக்கள் இருக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ இப்போ நாங்கள் அந்த ஞான வைராக்கியம் வருவதற்கு அந்த புண்ணியம் இருக்க வேணுமான்னு இருக்கணும் ஐயா. நிச்சயமா இல்லங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க முன்னாடி இருந்த யாரோடைய மரபணு நம்ம கிட்ட அந்த லிங்க் இருக்கிறதுனாலதான் நம்ம இதுக்குள்ள வந்திருக்கோம். அப்போ we have to fulfill that commitment. புரிஞ்சது ஐயா, புரிஞ்சது. பாயிண்ட். அடுத்த ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. அந்த பதிவுகள் வந்து முதல் பெறன்னு சொன்னீங்க. அது பிறகுதான் எல்லாத்துக்கும் முதல் பதிவுகள் தான் முதல் பெறும், அது கடவுளால் படைக்கப்பட்டது அப்படியோ கருத்து சொன்னீங்க. அப்போ இப்போ அந்த கர்ம வினைகள் வந்து ஒரு மனிதன் முதல் செய்தது தான் அது வந்து பதிவுகளாக வாடுறதுன்னு சொல்லி நாங்கள் படித்தோம். அப்போ நீங்கள் அந்த கடவுளால் படைக்கப்பட்டது என்று சொல்லும்போது என்னுடைய சிந்தனை என்று சொன்னால், அப்போ அது அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வந்துட்டு, அதில் அதாவது கடவுளாக படைத்து விடுறார் என்று ஒரு பக்கம் அதை பார்க்க, அப்போ நாங்கள் செய்யாமல் அதை எங்களுக்கு ஒருத்தருக்கும் கடவுள் நீ இப்படி படவணும்னு கடவுள் படைச்சி விடுறாரா, அப்படி இல்லாட்டி அது நாங்கள் செய்ததான் பெருகுதா, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். அப்படி கிடையாது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஷார்ட், அது வந்து பெரிய, அது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து 7th ஜெனரேஷன், அது முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? யூ ஆர் 7th ஜெனரேஷன், ஆல் வி ஆர் 7th ஜெனரேஷன். நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள் இருக்கிறது. ஒரு தலைமுறைக்கு கர்ம வினை பதிவுகள் ஆஸ் பர் வேதம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம் ரெக்கார்டு இருக்கும் நம்ம கிட்ட. இப்ப நமக்கு முன்னாடி 6 தலைமுறை, 6 × 20 120 வருஷம். அதுதான் 7வது தலைமுறை, நம்முடைய 120 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன். அந்த 120 வருஷம் லைஃப் ஸ்பேன்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கரு உருவாகும் பொழுது 14வது நாள் கரு உருவாகும். இறைவன் கர்மா படைக்கிறாருன்னா இறைவன் படைக்கலத, பேஸ்ட் ஆன் அவர் ஜெனரேஷன் ரெக்கார்ட்ஸ். அவர் தான் ஓனர். அவர் ஓனர் என்ன பண்ணுவார்னா, 14வது நாள் அந்த கரு உருவாகும் பொழுது என்ன பண்ணுவார்னா, 120 இயர்ஸ் ஜெனரேஷன் 1, அதுல பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் எவ்வளவு இருக்கு, அது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு விட வரும் பாருங்க. பாசிட்டிவ் பிளஸ்ல இருக்கு, நெகட்டிவ் மைனஸ்ல இருக்குன்னா லீவ் இட். ஜெனரேஷன் 2 பாசிட்டிவ் 10, நெகட்டிவ் 50. சரி, அதுல கணக்கு போட்டு அதுல வந்து ஒரு 10 இயர்ஸ் கால்குலேஷன் வரும். அப்போ 120 - 10, அப்போ உங்க லைஃப் ஸ்பேன் 110. இப்படி ஒரு ஜெனரேஷன் அது கழிச்சிட்டு வரும். ஜெனரேஷன் 6ல வந்து உங்க ஃபாதர் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, மதர் என்ன பண்ணிருக்கிறாங்க, பாசிட்டிவ் 10, நெகட்டிவ் வந்து 20, அதுல இப்படி எல்லாத்தையும் கழிச்சு பிளஸ் மைனஸ் கழிச்சு வரும்போது 120 - 30, your lifespan will be 90 அப்படின்னு ஃபைனலைஸ் பண்றது பாருங்க. அந்த
அந்த மொத்த ரெக்கார்ட்ஸும் அந்த 14வது நாளே உங்களுடைய வித்துல வந்து ஆல்ரெடி உங்களுடைய மெமரி சிப்ல ஸ்டோர் ஆயிடும். ரைட் புரியுதா இப்போ? ஐயா. ரைட் ஐயா. தெளிவு ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ருத்ரமூர்த்தி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கனடால இருந்து பேசுறேங்க ருத்ரமூர்த்தி. ஏஜ் சொல்லுங்க. 40ங்க. காதுல ஒரு 1 இயரா கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சுங்க. கொஞ்சம் குளிர்ல அதிகமா வெளியில ஸ்பெண்ட் பண்ணதுனால லைட்டா ஹம்மிங் சவுண்டு, இந்த ரிங்கிங் சவுண்டு மாதிரி மைல்டா கேட்டிருக்குதுங்க. இப்போ அது நார்மலா பண்ணும்போது எதுவும் பிரச்சனை இல்ல. சம்டைம்ஸ் வந்து நைட் தூங்கும்போது மட்டும் கொஞ்ச நேரம் கேட்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் அப்படியே தூக்கம் வந்துரு. ஆனா இப்ப இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாங்க, துரியத்துல பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து அதிகமாற மாரியே இருக்குது. ஏன்னா வந்து அந்த சைலன்ஸ்ல எனக்கு போனாவே அந்த சவுண்டு எக்ஸ்போஸர் ஆகுதுங்க. கேக்குது. அது அது பண்ண 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 என்ன ஆகுதுன்னா வந்து எனக்கு சில நாள் வந்து மெடிடேஷன்னால வந்து ரொம்ப அதிகமான மாரி ஆயிருச்சுங்க. ஒரு காது I understand. I காதுல understand. வந்து I understand. சவுண்டு ரொம்ப ஒரு விசில் சவுண்டு மாரி கேட்கறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. விசில்ல வர்ற மாரியே ஒரு சவுண்டு வந்துட்டு இருந்தது. அதனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன் தவத்திங்க. அப்போ கொஞ்சம் நார்மலான மாரி இருந்தது. அப்புறம் அதனால இப்ப நான் வந்து சாந்தி மட்டும் பண்றேங்க. ஸோ அது எப்படி அதைய இல்ல, I ஹேண்டில் understand. பண்றதுன்னு தெரியல. I understand your problem. இதுதான் இப்ப நான் முதல்ல சொன்னது. நீங்க வந்து இறைவனை நோக்கி ஒரு அடி போறீங்களா மெடிடேஷன்ல? ஆமாங்க. ஆமாங்க. இப்ப கர்மா என்ன பண்ணிட்டு உங்கள? இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா கேட்டீங்களா கிளாஸ் ருத்ரமூர்த்தி ஐயா? ஆமாங்க. ஆமாங்க. நீங்க ஒன் ஸ்டெப் ஹெட் போனீங்க. கோ ஹெட் போனீங்க. ஃப்ரண்ட்ல போனீங்க. ஆமாங்க. இத செய்ய முடியாம நானே என்ன பண்றேன், என்னால வந்து கம்மி பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதுதான் உங்க கர்மா உங்களை எத்தனை அடி பின்னாடி இழுக்கிறது இப்போ? 1000 அடி. புரியுதுங்களா? சரிங்க. நீங்க அப்ப பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். எப்பவுமே வந்து நாம போடுற முயற்சியை விட இறைவன் நம்ம நோக்கி வர்ற பலத்தை விட கர்மாவுக்கு பலம் அதிகம். சொன்னது இதுதான். புரியுதுங்களா இப்போ? ஓகேங்க ஐயா. அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்குதான் சொன்னது ஞான வைராக்கியம் வேணும். எனக்கு அது நடந்தாலும் ஐ வில் டூ மெடிடேஷன். என்ன பண்ணலாம்? உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க. இந்த காதுக்குள்ள கையை விட்டுட்டு நல்லா பாருங்க, காதுக்குள்ள கையை இப்படி நல்லா உள்ள விட்டுட்டு அந்த மசில நல்லா அப்படி மேல தூக்கி வச்சுங்க. பாருங்க, நல்லா இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் நல்லா அழுத்தி இன்சர்ட் பண்ணிட்டு அந்த மசில மேல இப்படி தூக்குங்க. ஸ்பீக்கர் பாக்ஸ் மசில. புரியுதுங்களா? சரிங்க. சரிங்க ஐயா. இன்சர்ட் மசில மேல தூக்கி வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் 3, ஆன்டி கிளாக் வைஸ் 3, கிளாக் வைஸ் 3 பண்ணி திருப்பி அந்த மசில் அங்க இறக்கி வச்சுட்டு கையை வெளில எடுங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். 1. ஓகேங்க ஐயா. 2வது, காது மடலை நல்லா இப்படி பாருங்க, இப்படி இழுத்து விடணும். இப்படி இழுத்து விடணும். சும்மா தொடக்கூடாது. இப்படி பாருங்க, நல்லா இப்படி இழுத்து ஓகே. விடணும். புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா. ஏன்னா அது பாருங்க, இந்த இடத்துலதான் 14 ராஜ உறுப்புகள் தொடர்பு இருக்கு. இந்த இடத்துலதான் ஓகே. நல்லா இழுத்து விடணும். 2. 3வது என்ன பண்றீங்கன்னா, பிஃபோர் ஸ்டார்ட் மெடிடேஷன் இந்த காதுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த இடத்த நல்லா ஒரு 10 டைம்ஸ் இப்படி 2 காது பின்னாடி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டூ மெடிடேஷன். யுவர் ப்ராப்ளம் வில் பி சார்ட்டட் அவுட் ஓகேங்க ஐயா. ஷார்ட்லி. ஓகே, மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து குருவாரம்மாள். குருவம்மாள் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு இருக்காத எங்கள் குருவம்மாள். குருவம்மாள் அம்மா அவ போயிட்டாங்க. அடுத்து வெற்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிகச் தெளிவா எங்களுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கிடைச்சதுங்க. இது மாதிரி நீங்க உடல் நலம் இல்லாம நம்ம தியானம்க்கு பயிற்சி பண்ண முடியாது. அதெல்லாம் எங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் கொடுத்ததுங்க ஐயா. இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க, அது ரொம்ப ஒரு இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு கருத்து தான் ஐயா. அதாவது மனதுக்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு நல்லா அழகா சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து ஒரு மென்டல் ஹெல்த்னு
அதை வந்து ஒரு ஒரு இவங்க ரெவல்யூஷன் நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு புது ஃபீல்டு ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்குங்களே ஏன் எதை எடுத்தாலும் அது மென்டலும் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி அதுவும் ஒரு தீர்க்கப்படலாம் அப்படின்னு இப்போ ஒரு உலகத்தில் ஒரு நடந்துக்கிட்டு இருக்குங்களையா அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? இல்லைங்க, அது வந்தாலும் இன்னும் வந்து ஸ்டில் இன்னைக்கு வந்து மருத்துவ விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மனசுக்கு ஒரு மருந்துங்கிறது சவால் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் வந்து there is no end அதுக்கு. புரியுதுங்களா? சரிங்க. அது வந்து ஒரு சவாலான விஷயம் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவோ பாருங்க, ஒரு கொரோனா வந்ததுங்க. கொரோனா வந்த வேகத்துல நம்மளால ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கண்டுபிடிச்சோம் இல்லையா? எல்லாருக்கும் அதுக்கு ஒரு வேக்சினேஷன். எல்லாருக்குமே அந்த வேக்சினேஷன் நம்ம போட்டோமா? நம்ம போட்டோம் இல்லையா? ஆனால் ஒரு 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 உயிரையே கொல்லுது. ஒரு பிரச்சனை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உடனே நாம வந்து வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 3 to 6 மந்த்ஸுக்குள்ள நம்முடைய மருத்துவத்தால அதிசயம் ஒரு மெடிசனை கண்டுபிடிக்க முடியுறதுக்கு நம்ம ஒரு வேக்சினேஷன் அதுக்கு போட்டோமோ காப்பாத்திட்டோம். அப்போ ஒரு உயிரை கொல்ற ஒரு மரணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு காண முடியுதுன்னா மனசுக்கு இன்னும் ஏன் தீர்வு காண முடியல மருத்துவத்தால? காரணம் என்ன? அது ஒரு சவாலாக இருக்கிறது இன்னி வரைக்கும். அது வரலாம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நம்மளால கான்பிடென்ட்டா சொல்ல முடியாது. பட் ஆல்ரெடி வி ஹேவ் ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு மருந்து மெடிடேஷன். அந்த டாக்டர்ஸே தானே நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம். இது வரலாம், ஆனால் இன்னி வரைக்கும் வரல. இது வந்து மருத்துவ உலகத்திற்கு ஒரு சவால் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒண்ணு, மனசை பத்தி சொல்லும் பொழுதும் அப்படித்தான் சொல்றாங்க. உயிரை பத்தி சொல்லும் பொழுதும் இன்னைக்கு வந்து உலகத்துல எந்த மூல முடுக்கல ஒரு எம்பிபிஎஸ் சிலபஸ் நம்ம படிச்சாலும் அதுலயே கடைசியில் என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனுடைய உடலை இறந்த பிறகு அந்த உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா இதுதான் கண்ணு, இதுதான் காது, இதுதான் மூக்கு, இதுதான் லங்ஸ், இதான் ஹார்ட், இதான் ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன், லிவர், கிட்னி, இப்படி ஒரு ஒரு உறுப்பா காமிக்க முடியும். ஆனால் உள்ள உயிர் போயிடுச்சே, இந்த உயிர் எங்க இருந்து உயிர் போயிடுத்தேன்றது உயிரை வந்து காமிக்க முடியாது. சின்ஸ் த லைஃப் ஃபோர்ஸ் இஸ் இன்விசிபிள் அப்படின்னு தான் முடிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு சவாலா தான் இருக்குது. சவாலா இருக்குது. இது மேபி விடை கிடைச்சா சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. நீங்கள் அந்த பதஞ்சலி சூத்திரம் ஒன்று சொன்னீங்க. அதாவது நம்ம மனம் ஒரு 12 செகண்ட் நிலையாக இருந்ததுன்னா அது தாரகை. அதே ஒரு 12 தாரகை நம்ம இருந்தோம்னா அது வந்து ஒரு தியானம். 12 தியானம் இருந்தோம்னா அது நம்ம வந்து ஒரு சமாதி. சமாதி. அது ½ an hour ஒரு நாளைக்கு போகுதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை அது வந்து பெர்மனண்ட்டாக சமாதிக்கு சொல்கிறீங்களா? இல்லை ஒரு நாளைக்கு ½ an hour சொல்கிறீங்களா? நாம ஏன் பர்மனன்ட் சமாதிக்கு போனோம்? நாமெல்லாம் லௌகீக வாழ்க்கையில இருக்கோம் ஐயா. சரிங்க. அதாவதுங்க when you do long meditation 30 நிமிஷம், அதாவது ஒரு அது எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணா நம்ம கண்டிப்பா வந்து தாரணா ஆறு தியானத்துல கண்டிப்பா நம்மளால சக்சஸ் ஆக முடியும். when you do சைலன்ஸ்ல மெடிடேஷன் பண்றீங்க இல்லையா நீங்க, அப்போ அந்த சமாதி நிலைக்கு நம்மளால போக முடியும். அதைத்தான் சொல்றது. நம்ம அடுத்தடுத்த மெடிடேஷன் பற்றி பார்க்கும்போது யூ வில் கெட் ஆன்சர். சரிங்க ஐயா. ஆனால் வந்து இதுவும் இப்போ நானும் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. மெடிடேஷன் எல்லாரும் போல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருடமாக சுவாமிஜியோட இதில் இருந்துகிட்டு இருக்கேங்க ஐயா. ஆனால் இப்போ சிவானந்தர், அப்புறம் திருமூலர் கூட அந்த அட்டாயம் முடித்தவொடனே ஈச தத்துவத்தில் சொல்லியிருக்காரு இல்லைங்க ஐயா. அதாவது ஒரு வருடம் நம்ம இறைநிலையோடு இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து திரும்ப வரமாட்டோம் அப்படின்னு. அந்த ஒரு வருடம் கணக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்க ஒரு வருடம் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. ஒரு வருடம் சொல்றது அவர் வந்து நாளை சொல்லல. ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்களுடைய கணக்குக்கும் நம்ம கணக்குக்கும் there is a lot of difference. என்ன சித்தர்கள் ஐயா, சித்தர்கள் வந்து ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துப்பாங்க. நாம எவ்வளவு எடுத்துக்கிறோம்? நம்ம ஒரு நிமிஷத்துக்கே சித்தர்கள் 10 ஞாபகம் 12 வச்சுங்க. எடுத்துறோம். அதாவது ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்கள் 1 மணி நேரத்துக்கு
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்கள் 1 மணி நேரத்திற்கு 20 மூச்சு தான் விடுவாங்க. என்ன? நாம 1 மணி நேரத்திற்கு 900 பிரீத் விடுவோம். டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? 20 எங்க, 20 பிரீத் எங்க per hour, 900 பிரீத் எங்க? அப்போ சித்தர்கள் சொல்ற டைம் ஃப்ரேமும் நம்ம டைம் ஃப்ரேமும் ஒண்ணா? அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒண்ணா, ஒரே டைம் அது? இல்லைங்க ஐயா. ஆனா சிவானந்தர் வந்து சமீப காலத்துல வாழ்ந்தவர் இல்லையா? அப்ப சொன்னதை அப்படி சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இறைநிலையை உணர்றதுக்கு அதோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு 1 வருஷம்னு அந்த கணக்கு கிடையாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க பல இதுவும் படிச்சு குழப்பிக்கவே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இப்ப நம்ம சிவசங்கரம் ஐயா வீட்டுக்கு நீங்க போறதா ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. நான் சொல்றது கிளியரா புரிஞ்சுங்க. சரிங்களா? நான் சொல்றது நீங்க எனக்கு கூட ரிப்ளை கொடுத்துட்டே வாங்க. ஐயா வீட்டுக்கு நீங்க போறீங்களா இப்போ? சரிங்க. ஐயா வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்க வீட்டுல ரிசப்ஷன்ல உட்காடுறீங்க. இப்போ உட்காந்துட்டீங்களா? சரிங்க, உட்காந்துட்டேன். ஐயா உள்ள போய் நான் போய் வந்து ஐயாவும் அம்மாவும் உள்ள போயிட்டு உங்களுக்கு காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டு ஹாலில் வந்து ஒரு படம் ஒன்று, ஒரு 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 ஆர்ட், ஒரு டிசைன் ஒன்று, ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை இப்போ பாருங்க. பாக்குறீங்களா? பாக்குறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்துல ஒரு டிசைன் தெரியுது. அந்த படத்துல என்னன்னு உங்களுக்கு புரியல. நீங்க ரொம்ப நேரம் அந்த படத்தை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. இந்த படத்துல என்ன இருக்குதுன்னு உங்களால கன்க்ளூஷனுக்கு வர முடியல. புரியுதுங்களா? சரிங்க. இதுதான் இறைவனை நம்ம தேடுறது. இதுதான் இறைவனை நம்ம தேடுறது. இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரல நீங்க அந்த படத்தை பார்த்து. புரியுதுங்களா? சரிங்க. இப்ப திருப்பி அவர் வரார். உள்ள இருந்து சிவசங்கரமையா வரார். வந்த உடனே என்னங்க இந்த படத்தையே இப்படி உத்து பாக்குறீங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறார். நீங்க சொல்றீங்க, நீங்க இந்த படத்தை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. எனக்கு இதுல இருந்து என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலங்க. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல நீங்க சொல்றீங்க. இப்ப சிவசங்கரமையா என்ன பண்றாருன்னா, இந்த படத்துல இப்படி உத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ரைட் சைட்ல இந்த இடத்துல பாருங்க, ஒரு 2 குதிரை எப்படி அழகா ஓடுது பாருங்க அப்படின்றாரு. இப்போ உங்களுடைய போக்கஸ் என்ன ஆகுது? இப்போ இந்த குதிரையில மட்டும்தான் இருக்குங்க. 2 இல்ல, குதிரை. இன்னும் கொஞ்சம் டீப்பா போறீங்களா? உங்க போக்கஸ் ஆமாங்க. அந்த டீப்பா போற டைம் இருக்கு பாருங்க, அதுதான் டைம் ஃப்ரேம். அந்த ஓராண்டு நீங்க இதை சொல்றீங்க பாருங்க. ஓ, அந்த டீப்பா போறீங்கல்ல உள்ள, அதை நோக்கி. அது உள்ள போன உடனே இப்ப நீங்க ஒரு 10 நிமிஷமா அந்த படத்துல கிடைக்காதது, நீங்க டீப்பா உள்ள போனோன்னு இப்ப நீங்க எதை பாக்குறீங்க? நீங்க உடனே கிடைச்சிடுதுங்க. உடனே குதிரையை கிடைக்கும். பார்த்துட்டீங்க. இப்ப குதிரையை பார்த்துட்டீங்களா? இப்ப அந்த குதிரையை நீங்க பார்த்துட்டீங்களா? ஆமாங்க. இப்போ வெளில வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க அவர் வீட்டுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த படத்துல எது தெரியும் உங்களுக்கு? ஆமா, போன உடனே அந்த 2 குதிரை தெரியுங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த பார்க்கிற நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் டைம் ஃப்ரேம். புரியுதுங்களா? ரொம்ப நல்லா புரியுதுங்க. அதாவது சில பேருக்கு அது உடனேவும் கிடைச்சிரும், செகண்ட்லயும். சில பேருக்கு வருஷக்கணக்கில் ஆகும். ஏன்? அது ஏன்? தட் இஸ் கர்மா. 1000 ஃபீட் கர்மா. அதுதான். அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இவ்வளோ நாள் அது நிறைய பேர் அதை சொல்றது இல்லைங்க. நம்ம ஒரு அடி நோக்கி போனா கடவுள் 10 அடி முன்னாடி வருவார் அப்படின்னு தான் சொல்றாங்களே வழிய, இந்த ஒரு அது பேர் என்னங்க, இந்த ஒரு ஃபார்முலா யாரும் எங்களுக்கு சொன்னது இல்லைங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிகச் சிறப்பு. அடுத்து ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கிறீங்க ஐயா? அது கனடா மன்றம் தான் நாங்க. சௌக்கியமா ஐயா, இருக்கோம். அந்த முகவசியம், ஜெகவசியம், குரல் வசியம் எல்லாத்தையும் ஒன்று சேரங்களை பார்த்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம். ஐயா. அந்த போஸ்டரை பற்றி ஆரம்ப நிகழ்ச்சி என்றபடியா அந்த போஸ்டரை பற்றி கேட்கலாமா, இல்லாட்டி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில அது வருமா ஐயா? இப்ப சமணக்கால் போட்டிருக்கிறோமா, பத்மாசனத்துல இருக்கிறாங்களா, இல்ல முடியாதவங்க வந்து கதிரையில இருக்கிறாங்க, அது மெடிடேஷன் பண்ணும்போதா? ஆமா, அது வந்து கேட்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் வந்து பாருங்க, மெடிடேஷன் பண்றதுக்கு வந்து நோ டைம் ஃப்ரேம், இன் ஜெனரல் நோ பொசிஷன். ஆக்சுவலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகாசனா, சித்தாசனா, பத்மாசனா, இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிக்கா பாத்தீங்கன்னா. இது 3 சுகாசனம் முடியல, சித்தாசனம் முடியல, இல்ல பத்மாசனம் முடியலன்னா
கம்ஃபர்டபிளி யூ சிட் ஆன் சேர், ஆர் நீங்க வந்து பெட்ல கூட உட்காந்துக்கலாம், சோஃபால உட்காந்துக்கலாம், எங்க அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது ரிக்வயர்டுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிசிக்கல் பாடிக்கு கம்ஃபர்டபிள் இஸ் ரிக்வயர்ட். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா the journey is inner journey, not outer journey. அப்ப இன்னர் ஜேர்னிக்கு வந்து வித்தவுட் பிசிக்கல் பாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பிசிக்கல் பாடியுடைய கோஆபரேஷன் இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து பொசிஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய கோல் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். எப்படி இருந்தாலும் ஐ ஹாவ் டு அச்சீவ், ஐ ஹாவ் டு ரியலைஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல பொசிஷனை பார்க்காதீங்க. உங்களால முடியலையே, இஃப் யூ ஆர் அன்கம்ஃபர்டபிள், சிட் ஆன் சேர் ஆர் சோஃபா, பெட், வேறவர் எங்க வேணாலும் உட்காருங்க. அந்த இடத்துல பொசிஷன் தேவையில்லை. நமக்கு ஏஜ் அண்ட் பிசிக்கல் பாடி கோஆபரேட் பண்றதுன்னா சுகாசனம், சித்தாசனம், பத்மாசனம் அதில் பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. இன்னொரு கேள்வி வந்து இந்த நாடி சுத்தியை பற்றி கேள்வி, அது பிறகு வருமா மற்ற நிகழ்ச்சியில, இப்பவே கேட்கலாமா? கண்டிப்பா வரும், அடுத்ததுல வரும். ஆக்னா கூட லிங்க் கொடுத்துடலாம், நம்ம கவலைப்படாதீங்க. சரி ஐயா, அதை பார்த்துக்கொள்ளலாம் அந்த நேரம். நன்றி ஐயா, மிக சிறப்பான நிகழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சுசீலாமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மாவை விசாரிச்சேன்னு சொல்லுங்கய்யா. கண்டிப்பா. அப்புறங்கய்யா இந்த பிரசன்டேஷன் சொன்னீங்கல்ல 7 தலைமுறையில, அதை மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. எது அந்த 3 நிலைகளா? இல்ல பிரசன்டேஷன், இது 120 ஆண்டுகள் மாறி மாறி வரும் நீங்கல்ல தலைமுறை, அந்த மட்டும். ஆமா, அதாவதுமா நமக்கு முன்னாடி 6 தலைமுறைமா. ஒரு தலைமுறைக்கு வந்து 20 வருஷ பதிவு. 6 தலைமுறைக்கு 6 × 20 120 வருஷ பதிவு. 120 வருஷ பதிவு தான் 7வது தலைமுறையாகிய நம்முடைய ஆயுள். இந்த 120ல இந்த 6 பேருடைய பதிவுகளில் எது எதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கால்குலேட் பண்ணி ஒரு விடை வரும். 2 + 2 4 வருதுல விடை. அந்த மாதிரி ஒரு விடை வரும். அந்த விடையெல்லாம் வந்து அது இறைநிலை கணக்கு பண்ணும். கணக்கு பண்ணி ஒரு ஜெனரேஷன்லயும் முன்னாடி 6 ஜெனரேஷன்ல ஒரு ஜெனரேஷன்லயும் பாசிட்டிவ் + நெகட்டிவ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ரிசல்ட். அந்த ரிசல்ட் என்ன, அந்த ரிசல்ட் போட்டுக்கிட்டே வரும். அந்த ரிசல்ட்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு ஃபைனலா வந்து 120 மைனஸ் ஒரு 25 அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 120 - 25 அப்படின்னு போட்டு அந்த நெட் இது கொடுத்துரும். ஆனா அதை கூட நிறைய பேர் வந்து கீப் அப் பண்றது இல்லை. இப்போ 120 - 30 90 அந்த 90 கூட நிறைய பேர் டச் பண்றது இல்லை. ஏன்னா ஃபர்தரா நம்மளுடைய பிராரப்த கர்மால நம்மள என்ன பண்றதுன்னு கேட்டா, நம்ம இன்னும் மேலும் மேல தவறுகள் செய்து இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அந்த 90 கூட குறைச்சிக்கிறோம் எத்தனையோ பேர். நம்ம சரிங்கய்யா, நன்றிம்மா. அப்ப இல்லைங்கய்யா, அப்ப நல்லது செய்யும் போது அது கூடவும் செய்யும் என்னங்கய்யா? 100%. அதை தானே சொல்றேன். பதிவுகள் வந்து விளக்கணும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த தியானத்துல பார்க்கலாம். சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்து குரு அம்மாள், நீங்கள் திரும்ப வந்திருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க அம்மா. அம்மாவுக்கு அன்மியூட் ஆகல, போயிட்டாங்க. தனா ஐயா வந்துட்டாங்க. அம்மா எப்ப வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு. எனக்கு அட்மிட்டே ஆக மாட்டேங்கிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு, அற்புதமா இருந்தது இன்றைக்கு. இதே நம்ம நல்லா தொடரலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுல வந்து நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இது ரொம்ப பரவசமா இருந்துச்சுங்க ஐயா நீங்க இப்ப சொல்லி கொடுத்தது. குருவாசல் பரவாசல் ரொம்ப அற்புதங்க ஐயா. இதுவரையிலும் நம்ம எல்லாம் போக 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 தாங்க ஒண்ணு புரியுது. ரொம்ப அற்புதமா எங்களுக்கு நல்ல வேலை. திடீர்னு நான் லிங்க் பார்த்த உடனே சரி இன்னைக்கு எப்படியாவது ஐயாவோட இதை கேட்டுறணும், இன்னைக்கு மாத பிறப்பு, வாழ்க வளமுடன் அப்படின்னு. அம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.
அப்புறம் எனக்கு வந்து நீங்க இந்த லிங்க் அனுப்புறேன்னு சொன்னீங்க, அனுப்பவே இல்லைங்கய்யா. சிட்னே சேலம் தானே? சேலம் அனுப்பலங்கய்யா. லிங்க் தானே? சேலம் லிங்க் தானே? சேலம் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். சேலம் நான் கிளாஸ் முடிஞ்சோடனே பாக்குறேன். யாராருக்கு மிஸ் பண்ணிட்டு திருப்பி எனக்கு உடனே அனுப்பல. அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா கண்டிப்பா நான் அனுப்பிச்சிடுறேன். போய் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போனேன். அங்கேயும் நான் வரலன்ட்டாங்க. அனுப்புறேன். நான் அனுப்பிச்சிடுறேன். PDF ஃபைலாவே அனுப்பிச்சிடுறேன். அதே சரிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கனடா வாழ்க வளமுடன். அடுத்து தனாயா. ஐயா, அதாவது வந்து இந்த பொசிஷனை பற்றி சொல்லிக்க நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, கம்ஃபர்டபுள் இருந்தால் சரி அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வின்றதுனா, சில சமயங்களில் நாங்கள் படுத்திருக்கும் பொழுது இரவில் தூக்கம் வரையில் என்று வைப்போம். தூக்கம் வரையில் என்று சொன்னால் அப்போ மனதோட இந்த டைமில் வந்து இந்த சிந்தனை எல்லாத்தையும் அடக்கி இந்த ஒரு ஆக்கினா தவம் செய்வோம். ஒரு சவத்தில் அப்படியே படுத்திருப்போம். அப்படியே சிந்தனை வந்தால் அப்படி படுத்திருந்தோன்னு தவம் செய்கிறது நல்லதா? அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, when you are லையிங், அதாவது வந்துங்க லையிங் பொசிஷன்ல நீங்க இருக்கும் பொழுதுங்க, நீங்க வந்து அது இரவு நேரமா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க வந்து மேல் நோக்கின தவத்துக்கு போனீங்கன்னா தூங்க மாட்டீங்க. பட் மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க. ஆனா வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன டயர்ட்னஸ் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நேரத்துல வந்து when you are lying பொசிஷன்ல இருக்கும்போது உங்களால வந்து பெட்டர் we will do சாந்தி மெடிடேஷன். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்ப சாந்தி பண்ணுங்க. ரைட்டு. அப்போ அந்த ஆக்கின தவம் செய்கிறது அதில் இன்னொன்னு ஐயா இன்னொன்னு சாந்தி 2 ஆப்ஷன் இருக்கு அதுக்கு. எய்தர் சாந்தி மெடிடேஷன் ஆர் டூ 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். ரைட் ரைட் ஐயா, நல்லது. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தூங்கிடுவீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லி எல்லாருக்கும் நாங்க சொல்லி, ஐயா நான் மாதிரி சொல்றேன், எனக்கு தூக்கமே வராம இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன உடனே 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ண உடனே ஒரு 9 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அவங்கள அறியாம தூங்கிடுறாங்க. அருமை ஐயா. அறுவடை பண்ணலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த டேட் ஒன்று தரேன். நம்ம வந்து பார்ட் 2 போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆகின மெடிடேஷன் உள்ள போயிடலாம். ஆமையா ஆமையா, நீங்கள் உங்களோட ஸ்கெடியூலை பார்த்து எங்களுக்கு தந்தீங்கன்னா சிறப்பாரு ஐயா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் தியானம் செய்திரு என்ற இந்த தலைப்பிலே அருமையான ஒரு சிந்தனை உரையை எங்களுக்கு வழங்கிய, அறிமுகத்தை எங்களுக்கு வழங்கிய பேராசிரியர் சௌமித்ரன் ஐயா அவர்களை அவர்களுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோருமாக இணைந்து துரிய நிலையிலிருந்து ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் சௌமித்ரன் ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு